உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி மேங்களூர் பன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 வாழைப்பழம் தோல் நீக்கி எடுத்துக்கலாம். நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபோக் வச்சு இந்த மாதிரி மசிச்சுட்டு இது கூட 2.5 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணியெல்லாம் விடாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதையும் நல்லா கலந்துட்டு அடுத்து கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தண்ணியெல்லாம் விட தேவையில்லை. தண்ணி விடாமையே இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டிட்டு இதுக்கு மேலே நெய் தடவி 8லிருந்து 10 மணி நேரம் வரைக்கும் இதை கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ 9 hours ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி அகைன் ஒருக்கா நல்லா பிணைஞ்சிடலாம். இதிலிருந்து ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிட்டு ஒரு சப்பாத்தி கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு திக்கான பூரி ஷேப்பில் இதை உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதை உள்ளே ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா பஃப்னு வரும். பாருங்கள் நல்லாவே உப்பி வந்துருச்சு. ஒரு சைடு வந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இந்த சைடும் நல்லா வெந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த பன் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் சட்னியோட அல்லது ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான மேங்களூர் பன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.